இந்த வீடியோல இவர் ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சருங்க. இவர் ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுது, சோ கொடுங்க நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு. இவர் அந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, எனக்கு 15,000 ரூபாய் திருப்பி எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா நீ என் கூட செக்ஷுவல் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரொம்ப கம்பல் பண்ணிருக்காங்க. இவர் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு அவருக்கே தெரியாம எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஆனா அந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு, தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் அவரோட ஆசையை தூண்டுச்சுன்னு அவர் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவரை பிளாக்மெயிலும் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்து நிறைய லாக்ஸ் கணக்கா வந்து கடன் வாங்கியிருக்காங்க. சோ இவன் கடன் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ என் கடனை கேட்டீங்கன்னா இந்த வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயிலுக்காக தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கு அப்படின்ட்டு அந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் தரப்படுது சொல்றாங்க. இப்ப விசாரணை பண்ணி தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருங்க. ஆனா உண்மையாவே அந்த உமன் சொன்ன மாதிரி இந்த நம்பர் அவங்க பிசிக்கலா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இவர் மேல பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 74, 75, 76, 79 கீழே கேஸ் ரிஜிஸ்டர் ஆக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இவருக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை இந்த பொண்ணு வேணும்னே வாண்டடா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது அப்படின்னும் போது இந்த பொண்ணு மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி பெண்கள் உண்மையா பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்ற ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணவும் செய்யறாங்க அப்படின்றது இந்த விஷயம் தெரிய வருதுங்க.